हाय फ्रेंड्स इनकी गार्लिक चीज ब्रेड எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பீஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. பூண்டு உளிச்சி அதை வந்து கேரட் சீவர கடியில துருவி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. சீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வாணல்ல பட்டர் போட்டுக்கோங்க. துருவி வச்சிருக்க பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது வந்து நல்லா ரெட் கலர்ல பொன்னிறமா ஆகணும். பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. கலர் பாருங்க பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இதை பிரெட்ல அப்ளை பண்ணிக்கலாம். 2 சைடு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் அப்ளை பண்ணிட்டோம். இதை வந்து தோசை கல்லில் போட்டுக்கோங்க. அழுத்தி விடுங்க. 2 சைடு வந்து ரோஸ்ட் ஆகணும். பிரெட் ஒரு சைடு ரோஸ்ட் ஆயிருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ ரோஸ்ட் ஆன சைடு வந்து சீஸ் போட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சீஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு உருகி இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா உருகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். டேஸ்டான கார்லிக் சீஸ் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.